ஒகேனக்கலின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கனஅடியிலிருந்து 1,28,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசலில் பயணம் செய்யும் 12வது நாளாக தடை தொடர்கிறது என்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கனஅடியிலிருந்து 1,28,000 கனஅடியாக அதிகரிப்பு. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசலில் பயணம் செய்யவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையானது 12வது நாளாக தொடர்ந்து வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு இன்று 3 மணி நிலவரப்படி 1,28,000 தண்ணீர் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து 12வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர உள்ள மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 1,30,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை ஒகேனக்கல்லில் 1,15,000 கனஅடி தண்ணீர் வந்தது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்று மதியம் 3 மணி நிலவரப்படி 1,28,000 கனஅடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்தால் மெயின் அருவி, 5 அருவி, சினிபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 12வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒகேனக்கல் பகுதியில் உள்ள நாலார் கொட்டாய், கூட்டமலை, சத்திரம் மற்றும் நெருப்பூர் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர், தீயணைப்புத் துறையினர், போலீசார், ஊர்காவல் படையினர் ஆகியோர் காவிரி கரையோர உள்ள பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பெல்லிகுண்டு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.